என்றைக்குமே எனக்கு எப்பவுமே நான் எங்கேயும் போக மாட்டேன் வர மாட்டேன். எனக்கு ஐன சாமி என்னைக்கு ரெடியாக கொடுத்துருவேன். இந்த உடனே இப்படி இருக்குது. நான் நீ கொடுக்காட்டி எங்கேயும் கடை வாங்கி பிறந்தடுத்து வரியும் கொடுக்க மாட்டேன், ஒன்றும் கொடுக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு எங்கள் ஊருக்கு போயிட்டேன். நான் கடை வாங்கி அந்த சாமிக்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு வர்றது வந்தாத்தான் நான் பிடிப்பேன். அப்படித்தான் நான் பிடிப்பேன். ஆமாம், நான் இன்னும் வர்றேன் கணக்காக கிடக்கிறது என்னை அப்படி. நான் கோடாளி மரம் விட்ட பாருங்க, அதை வாங்கிட்டா யாருக்கும் இப்போ 3 லிட்டரு 10 ரூபா எப்படி யாருக்கும் குடிப்பேன். கட்டப்பில் வந்து பிறந்தா அது கையில் 100 ரூபா 50 ரூபா குடிச்சிருச்சே நான் பார்ப்பேன். எனக்கு என் பெரிய கணக்குக்கு வேற ஆள் மாதிரி சின்ன பிள்ளைகளை சும்மா ஆக்க மாட்டேன். யாருக்கு போய் பிள்ளைய பார்த்தாலும் கூட 100 50 குடிச்சிட்டு அந்த பிள்ளைய பார்ப்பேன். அதுகளுக்கு நல்ல வாக்கு கொடுத்துட்டு வருவேன். பால் கரை வீட்டில் எல்லாம் சொத்து இல்லாமல் இருக்கு. அந்த பயலுக்கு மூத்த இந்தா கொடுத்துட்டு 50 கையில் அந்த பிள்ளை பெயரில் வச்சுட்டு நல்ல வாக்கு கொடுத்துட்டு வந்தேன். மூத்த 2 மாதம் அதுக்கு எனக்கு வேணுங்கிறது கொடுத்து அப்படியே என் மகள் வீட்டில் கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் பொண்ணுங்க நான் அப்படியே உட்காந்து எனக்கு என்ன தடுக்கலாம். நான் எழுது இன்னைக்கு இருந்துப்பா. நான் கிழவனுக்கு எனக்கு எழுதுனா 1 வருஷம் வந்துச்சு, 2 வருஷத்துக்கு அப்புறம் கட்டுப்பாடு வச்சுனாங்க. கிழவனுக்கு நிகழ்ச்சி ஆட்டாம்பட்டிக்கு நான் நல்லா வாங்கி சரக்காருக்கு அதெல்லாம் திண்டேன். அதெல்லாம் திண்டு ஒட்டி இல்லைக்கூடாது. 10 20 வருஷம் வாங்கிக்கிட்டு இருக்கேன், திண்டுக்கிட்டேன்னு. அது இல்லாட்டி என்னை யார் ஓடுற நாய் விட மதிக்காது. அது இருக்க போய் யார் இது வாங்கிட்டு விட முடியும். சோறு ஊற்றுறாங்க, அதை நம்பி கிளவி கொடுக்க முடியும் ஊற்றுவாங்க. நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் சோறு. அங்கே தான் என் குழந்தை மக்கள் வச்சுட்டு அங்கே தான் 2 வருஷம் முடிச்சுக்கணும். அந்த வெள்ளம் மிஞ்சி மகள் வீட்டில் ஏத்தாச்சா சீட் வாங்கிட்டு வந்தா பார்க்குறேன். நான் வாங்கிட்டு இல்லையா? இது இதுக்கு பார்க்குறேன். சரி பார்த்துட்டு அவனை கொண்டு நைட் ஆச்சுமா? ஓய் நல்லெண்ணா 3 நாள் இருக்க கூட தரேன் இல்லைப்பா. 3 நாளைக்கு 3 நாச்சு நல்லெண்ணா மாற்றி கலரி. அதே உனக்கு அந்த சாமிக்கு பவர் இருந்தால் உனக்கு நாளைக்கே போட்டு விட்ருவாங்க. ஓய் பவர் சாமிக்கு இருந்தா நாளைக்கே ஏறிடும் உனக்கு. அதே என்னம்மா எனக்கு டைம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே கொடுத்துட்டு பிறந்தறதுக்கு இன்னைக்கு மாட்டு எப்படி நான் கொடுக்க போகிறது? பிறந்தறது வரை சாமி கும்பிடுறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். 400 500 400 500 இங்கே கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் எங்கள் அப்பனை வீட்டில். நல்ல வயிறு சாமி சீலக்கரியம்மாண்டா பணம் ஏறி எங்கள் கைக்கு வரணும். நான் மெய்யா நான் உத்தமையாக எப்படியோ பழசையோ எப்படியோ நான் நல்ல எண்ணம் இருந்தால் எனக்கு வந்துடணுங்க பணம். நான் போகும்போது அவங்களுக்கு கொடுத்துட்டு போனேன். நானும் இன்னி கும்பிடுற வருஷம்லாம் கொடுத்துப்புட்டு இந்த மாட்டும் சொட்டை விடக்கூடாது.